சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனாலதான் இந்த உண்மைய எங்க அம்மா கிட்ட சொல்லாம என் வைஃப் மறைச்சிட்டு வந்திருக்கா. எனக்கும் நல்லாவே தெரியும், பரம்பரையா எங்க வீட்டுக்கு ஜாதகம் பாக்குறவங்க. இது வரைக்கும் நீங்க கணிச்சது எந்த விஷயமும் நடக்காம போனதே இல்லை. ஒருவேளை இந்த உண்மை உங்க மூலமா நாளைக்கு தெரிய வந்தா அதிர்ச்சியில அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நாளைக்கு நீங்க வந்து அம்மா கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சா என் ஒய்ஃப் மேலதான் அம்மா கோவப்படுவாங்க. அவளை எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியாது. சோ எங்க அம்மாவுக்காகவும் என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் உங்ககிட்ட இந்த உதவி கேட்டு நான் வந்திருக்கேன். நீங்க நாளைக்கு மலர் வயத்துல குழந்தை இல்லைங்கிற உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்க அம்மா தான் எல்லாமே. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இதுக்கப்புறம் உங்க முடிவில் தான் என் எல்லாம் இருக்கு. உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். ஏன் இப்படி இருக்க அர்ஜுன்? ஏன் இப்படி இருக்க? எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு இவ்ளோ விஷயத்த பண்ணிருக்க. எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? என்ன மலர் இப்படி கேட்ட? நீ சொல்லிதான் உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியணுமா என்ன? உன்னோட சின்ன அசைவு கூட உன்னை பத்தி எனக்கு தெரியப்படுத்திடும். நீ சந்தோஷமா இருக்கியா சோகமா இருக்கியான்னு உன்னோட கண்ணை பார்த்து என்ன கண்டுபிடிச்சிருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை யாரும் தப்பா நினைக்கவோ இல்ல வெறுத்து ஒதுக்கவோ கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதனால என்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியும். அம்மா எப்பவும் என்னை விட உன்னை ரொம்ப நம்புறாங்க. என் மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு ஊ மேலையும் அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்காங்க. உன்னை அவங்க சொந்த பொண்ணாவே நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட மறைச்சிட்டேன்னு தெரிஞ்சா அது அவங்களால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம அவங்க உன் வயித்துல குழந்தை இருக்குங்கிறத நம்பி அவங்க ரொம்ப சந்தோஷமாவும் ஆசையாவும் அந்த குழந்தை பிறக்க போதுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த குழந்தை இல்லைங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சா அதை கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவங்க உன்னை தப்பா நினைச்சு வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. ஆரம்பத்துல நமக்கு கல்யாணம் புதுசுல நீ செய்யாத ஒரு தப்புக்கு நானும் சரி அம்மாவும் சரி உன்னை வெறுத்து ஒதுக்கி ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டோம். இப்பவும் அந்த கஷ்டத்தை உனக்கு திரும்ப கொடுக்க விரும்பல. அப்போ என்ன அவமானப்படுத்திட்டேன்னு உன் மேல கோவமா இருந்த மாதிரி இப்போ இந்த குழந்தை அபாஷன் ஆனதுக்கும் நீதான் காரணம்னு தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னா அம்மாவை கண்டிப்பா சமாதானப்படுத்தவே முடியாது. குழந்தை இல்லைங்கிற கோவத்துல அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. சோ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இந்த உண்மை நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. அதுதான் சரி. சரியா? அதுக்காக நான் அம்மா கிட்ட பொய் சொல்லி அவங்கள ஏமாத்துறேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் எதிர்காலத்துல நடக்குங்கிற நம்பிக்கையில தான் இப்ப நான் அவங்க கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைக்கிறேன். இப்ப அவங்க ஆசைப்படுற மாதிரி கூடிய சீக்கிரம் உன் வயிற்றுல நம்ம குழந்தை உண்டாக போகுது. இப்ப மறைக்கப்படுற உண்மை அப்ப மறக்கப்படும். அப்போ யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அதனால இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சு பயந்துட்டு இருக்காத. சரியா? நான் அன்னைக்கு சொன்னதை இப்பவும் சொல்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் தனியா விட்டுற மாட்டேன். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்திட்டு இருப்பேன். ஏய், என்னாச்சு? மறுபடியும் ஃபீலிங்கா? யாராவது பாத்துட்டு போறாங்க. இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க?
ஐயோ அம்மா வராங்க. எங்க சும்மா சொன்னேன், வந்துட்டியா? ஓ அர்ஜுன், சரி வா. அக்கா, என்னமோ அந்த ஜோசியக்காரங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அவன் சரின்னு சொல்லிட்டான்னு சொன்ன. ஆனா நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டால சொல்லிட்டு போறான். அந்த மலர் கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே அளந்து விட்டுட்டு போறான். நேத்து நீ இந்த ஆள் கிட்ட தான் பேசிட்டு வந்தியா, இல்ல வேற ஏதாவது ஜோசியக்காரனை பார்த்து ஆளை மாத்தி பணத்தை கொடுத்துட்டு வந்தியா? டேய், நான் என்ன குருடா இல்ல முட்டாளா ஆளை மாத்தி பணத்தை கொடுக்க? நேத்து ராத்திரி இந்த ஆள் வீட்டுக்கு போய் என்ன சொல்லணும்னு தெளிவா சொல்லிதான் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஆளும் பணத்தை வாங்கிட்டு சரின்னு தான் சொன்னான். கடைசியில இங்க வந்து எதுக்கா இப்படி மாத்தி பேசுறான்னு ஒண்ணுமே புரியலடா. பணத்தையும் வாங்கிட்டு நம்மள ஏமாத்துறான் அந்த ஆளு. முதல்ல அவனுக்கு போன் பண்ணி என்னன்னு கேளுக்கா. ஹலோ, உங்களுக்கு ஹலோ சொல்றதுக்காக ஒண்ணு நான் கால் பண்ணல. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். நான் என்னம்மா பண்ணேன்? திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி புரியாத மாதிரி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்து சொன்ன விஷயத்த மறந்துட்டீங்களா? இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்ததே மறந்துட்டீங்களா? நான் எதுவும் மறக்கலம்மா, ஞாபகம் இருக்கு. அப்போ நான் சொன்ன விஷயத்த மட்டும் ஏன் மறந்தீங்க? உங்ககிட்ட நான் நேத்து என்ன சொல்லிட்டு வந்தேன்? இன்னைக்கு நீங்க இங்க வந்து என்ன சொல்லிட்டு போனீங்க? நேத்து நான் சொல்லும்போது நீங்க தெளிவா தானே இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு இங்க வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டு போனீங்க? நான் என்னம்மா குழப்பம் பண்ணேன்? இங்க பாருங்க, என்ன நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. அந்த மலர் கர்ப்பமா இல்லன்னு தானே சொல்ல சொன்னேன். அப்புறம் எதுக்காக மாத்தி சொன்னீங்க? அவ கர்ப்பமா தான் இருக்கா, அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், வாரிசு உண்டாகுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஏதோ நீங்க செண்பகவல்லி அம்மாவுக்கு விசுவாசமா இருப்பீங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட உதவி கேட்டா இப்படியா பண்ணுவீங்க? இங்க பாருங்கம்மா, நான் இப்பவும் செண்பகவல்லி அம்மா குடும்பத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் சொல்லிட்டு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நடக்காத விஷயத்த சொல்லிட்டு வரல, நடக்க போற விஷயத்த தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பெரிய கடவுள் மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் சொன்னதை நீங்க ஏன் சொல்லலங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பணத்தை வாங்குனீங்கல்ல. இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி அதிகார தொனில என்கிட்ட பேசாதீங்க. நீங்க கொடுத்த பணத்தை உங்க வீட்டு டீப்பாய்க்கு கீழே வச்சுட்டு வந்துட்டேன்.